ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நாம் நீதி தலைவர்கள் புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு இந்த புத்தகத்தினுடான விவிலிய விளக்கங்களை தர நம் மத்தியில் இருப்பவர் நம்முடைய பாசமிகு தந்தை அருட்தந்தை ஸ்டான்லி குமார் அவர்கள் நம் மத்தியில் இருக்கின்றார். உங்கள் சார்பாக தந்தை அவர்களை வணக்கம் சொல்லி வரவேற்கின்றேன். மேலும் தந்தை அவர்கள் சேலம் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். தூய பேதுரு பாப்பிரை குருத்துவ கல்லூரியிலே விவிலிய பேராசிரியராக இருப்பவர். தந்தை அவர்களுடைய அந்த ஆழமான கருத்துக்கள் நம் ஒவ்வொருவரையும் கவர்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, இன்று நாம் 18ஆம் பிரிவுக்குண்டான 11ஆம் வசனத்தை தொடங்க இருக்கின்றோம். இதற்கு முன்பாக இந்த ஒரு லேவியன் எவ்வாறாக மீகா இடத்திற்கு சென்றான், இந்த மீகா எவ்வாறாக கடவுள் கொடுத்த அந்த உடன்படிக்கையை எல்லாம் மீறுகின்றான், அதே போன்று இந்த லேவியனும் கூட அவனுக்குள்ள கடமைகள் எவ்வாறு தவறுகின்றான் என்பதையெல்லாம் நீங்கள் கடந்த பகுதியிலே மிகவும் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறீர்கள். இனி இதற்கடுத்து கடவுள் இப்படி தவறியவர்களை என்ன செய்திருக்கின்றார், அவர்கள் என்ன பாடம் புகட்டி இருக்கின்றார், என்ன மீட்பு கிடைத்திருக்கின்றது என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். நன்றி. அழகான ஒரு முன்னுரையாகவும் இந்த பகுதிக்கு இது அமைகிறது. உங்களுடைய முகவுரை விவிலிய பொது விவிலியத்திலே 18ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பு மீகாவும் தான் குலத்தாரும் என்று சொல்லி வருகிறது. தான் என்பது ஒரு அழகான 12 கோத்திரங்களில் ஒன்றான கோத்திரம். இந்த 18ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அந்நாட்களில் தான் குலத்தார் தாம் வாழ்வதற்கென உரிமை பகுதி தேடிக்கொண்டிருந்தார்கள். அதான் அந்த 18ஆம் அதிகாரத்தினுடைய துவக்க செய்தி. உரிமை பகுதியை தேடிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்த பகுதி எங்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அந்த தேடலில் ஒரு பகுதியாக முன்னுரையாக இந்த லேவியர் மீகாவின் இல்லத்திலே ஒரு குருவாய் நியமிக்கப்படுகிறதும் பணிக்கப்படுவதும் பகுதியை நம்ம பார்த்தோம். இந்த 11ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனத்தில் வரவிருக்கிற பகுதிகள் மிக அழகான பகுதி. வரலாறு, நிலவியல், பூகோளம் மற்றும் இறையியல் மற்றும் சமூகவியல் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான பகுதியாக அமைந்திருக்கிறது. செய்திகள் எளிதாக மிக சாதாரணமாக சொல்லப்பட்டாலும் அதில் இடையோடு இருக்கிற இறையியலும் சமூக விழிப்புணர்வு கருத்துக்களும் நம் மனதிற்கு மிகவும் ஆறுதலாகும் ஒரு எழுச்சியும் தரவல்லக்கூடிய பகுதியாக நான் பார்க்கிறேன். இந்த பகுதிக்கு ஒரு சின்ன முகவுரை கொடுத்துட்டு இந்த பகுதிக்குள்ளாக நாம் போவோம். இந்த 18ஆம் அதிகாரம் 11 முதல் 31 வரையில் இறை பகுதிகளில் நிலவியல் பூகோள அடிப்படையில் ஜியாகிரபிக்கல் பேக்ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க 3 பிரிவை இந்த பகுதி கொண்டிருக்கிறது. முதலாவது பகுதி எப்ராயிம் மலைநாட்டை நோக்கிய பயணம். இரண்டாவது 2 சந்திப்புகள், அது மீகாவின் இல்லத்திலே லேவியரோடும் மீகாவோடும் 2 சந்திப்புகள். மூன்றாவது லாயிசு நகரை கைப்பற்றுதல். அந்த 18:1 வாழ்வுரிமை பகுதியை தேடிக்கொண்டிருந்தார்கள், கண்டடைந்தார்கள் என்ற நிகழ்ச்சியோடு இந்த 18ஆம் அதிகாரம் ஒரு ஒட்டுமொத்த ஒரு தனித்துவ பகுதியாக அமைகிறது. 3 பகுதிகளை கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஆசிரியர் நிலவியல் பூகோள வரையறைகளை செய்திகளை நுணுக்கமாக சொன்னாலும் அவற்றின் ஊடே தன்னுடைய இறையியல் கருத்துக்களை சொருகி வைத்திருக்கிறார். அதை நம்ம கவனிக்காமல் போனோம் அப்படின்னோம்னாக்க இந்த பகுதியினுடைய மைய கருத்தை நம்ம இழந்து விட்டோம்னு அர்த்தமாகும். ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். அழகாக அதை நம்ம பார்க்கணும். அதான் ஒரு ப்ரௌனி என்கின்ற ஒரு அழகான ஆங்கில எழுத்தாளர் சொல்வார், எல்லாரும் காட்டு உனிமுள் பழங்களை பொறுக்கிட்டு இருந்தாங்க, மோயிசை மட்டும்தான் அந்த எரியும் புதரை கண்டார். ஒருவேளை அதை அந்த எரியும் புதரை கண்டுக்காமல் விட்டுருந்தாருனாக்கா அவரும் உனிமுள் பழங்களை படிச்சுக்கிட்டு வந்திருப்பார். அங்கே கடவுள் இருக்கிற அதை கண்ட பிற்பாடு ஒரு விடுதலைக்கு ஒரு வித்தாமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பேசுகிறார். எல்லா இடங்களிலும் பேசுகிறார். அவர் பேசும் தன்மையையும் பேசும் பொருளையும் பேசும் மனிதரையும் அடையாளம் கண்டு கொண்டால் செய்தி நமக்கு எளிதாக புரியும். அதைத்தான் இந்த 18ஆம் அதிகாரம் 11 முதல் 31 இறை வார்த்தைகள் சொல்லுகிறது. முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, இந்த தான் குலத்தார் எவ்வாறு
தங்கள் உரிமை வாழ்வுரிமை நாட்டை பெற்றுக்கொண்டார்கள் என்ற கதையை சொல்லும்போது ஆசிரியர் தன் உள்ளத்தினுடைய வேதனையை, உள்ளத்தினுடைய அங்கலாய்ப்பை, உள்ளத்தில் எடுக்கின்ற ஆதங்கத்தை சொல்லுகிறார். கடவுளோடு போராடி வெற்றி கொள்ளும் ஒரு இனம், கடவுள் இல்லாமல் போராடி வெற்றி கொள்ளும் இனம் என்கின்ற இரு பகுதிகளையும் நம்மளை பகுத்து வைத்து யூ சூஸ் வாட் யூ வாண்ட். ஆண்டவரோடு சேர்ந்து வெற்றி பெற ஆசைப்படுகிறாயா, ஆண்டில்லாத வெற்றியில் நீ அலைகிறாயா, யூ சூஸ் என்று சொல்லி ஒரு சவால் என்பதாக வைக்கிறார். அது இந்த பகுதியில் பார்க்குறோம். மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு கருத்து, தலைமைத்துவம் என்பது என்ன, பணி குருத்துவம் என்பது என்ன என்பதை பற்றி அழகான செய்தியை லேவியிலும் மீகாவுடைய வார்த்தைகளிலும் வைத்து ஆசிரியர் நம்மோடு உரையாடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த அழகான சின்ன சின்ன கருத்துக்கள் உள்ளடக்கிய இந்த அருமையான பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். 18ஆம் அதிகாரம் 11 முதல் 13 உள்ள இறை வார்த்தைகளை முதல் பகுதியாக நாம் பார்ப்போம். தான் குலத்தார் 600 பேர் போர்க்கோலம் தாங்கி சோராவிலிருந்தும் எசுத்தவோவிலிருந்தும் புறப்பட்டு சென்றனர். அவர்கள் யூத நாட்டு கிரியத்து எயாரிமில் பாளையம் இறங்கினர். ஆகவே அவ்விடத்தை மகனே தான் என்று இந்நாள் வரை அழைக்கின்றனர். அது கிரியத்து எயாரிமுக்கு மேற்கே உள்ளது. அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு எப்ராஹிம் மலைநாட்டுக்கு சென்று மீகாவின் வீட்டை நெருங்கினார்கள். இப்போ அழகாக இருக்கும். இந்த எபிரேய மொழியில் மிக அழகான ஒரு செய்தி என்னன்னாக்க, அந்த வரலாற்றை சொல்லும் விதம், அந்த பகுத்து சொல்லுகிற விதமே ஒரு அழகானது. இப்போ நம்ம சினிமாவில் இப்போ விஷுவல் வேர்டில் இருக்கிறோம். இப்போ சினிமாவில் வந்து ஒரு சினிமா ஆரம்பிக்கிறாக்க டக்குன்னு ஒரு டாப் ஆங்கிள் இருக்கும், கோயில் உச்சிக்கும் அதுக்கு மேலே கேமரா இருக்கும், அந்த ஊரையே காமிப்பாங்க, பச்சை பசேல்ன்ற வயல்வெளிகள், அப்படி வீடுகின்ற வெள்ளருவி, பறவைகள் பறக்கிற சத்தம், அப்படியே கேமரா அப்படியே பக்கத்தில் வரும், ஒரு வீதிக்கு வரும், வீதியிலேருந்து அப்படி பக்கத்தில் போய் ஒரு வீட்டுக்கு போகும், வீட்டுக்குள்ளே அம்மாக்கிட்ட போய் காமிக்கும். அந்த கேமரா லாங் ஷாட்லேருந்து அப்படி க்ளோஸ் அப்புக்கு அப்படி வரும். அதை தான் இந்த பகுதியில் 11 முதல் 13 வார்த்தைகளில் நம்ம அழகாக பார்க்குறோம், ரொம்ப அழகாக பார்க்குறோம். 600 பேர், ஆள் ஒன்று கத்தி ஒன்று தூக்கிக்கிட்டாங்க. அவங்க எங்கேருந்து கிளம்புறாங்க? சோராவிலிருந்தும் எசுத்தாவிலிருந்தும் புறப்பட்டு வராங்க. வளர்ந்து எங்கே போகிறாங்க? எஃப்ரைம் மலைநாடு. எஃப்ரைம் மலைநாட்டிலேருந்து ஒரு வீதி, மீகாவினுடைய இல்லது காம்பவுண்டு, அந்த காம்பவுண்டில் அந்த வீட்டுக்கு வராங்க. அப்படியே மேலேருந்து கேமரா அப்படி கீழே இறங்கி வருது. அழகாக அது பார்க்கல, இந்த வர்ணனை அழகாக ரசிக்கலாம். அது முதல் கருத்து. இதில் வந்து 3 சின்ன கருத்துக்கள் நம்ம பார்க்கணும். 3 வசனம், 3 சின்ன கருத்துக்கள். 600 பேர் என்று இந்த பகுதி குறிப்பிடுகிறது. தான் குலத்தார் 600 பேர் போர்க்கூலம் தாங்கி என்று வருகிறது. எனக்கு சின்ன ஒரு நெருடல் வருது. நீதித்தலைவர்கள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமே. நீதித்தலைவர்கள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தெபோரா பாராக்கிடம், எழுந்திரும், இந்நாளில் ஆண்டவர் சீசராவை உம்மிடம் ஒப்படைப்பார். ஆண்டவர் முன் செல்லவில்லையா என்றார். பாராக்கு தாபோர் மலையிலிருந்து இறங்கினார். 10,000 பேர் அவரை பின்தொடர்ந்தனர். பாருங்க, அங்கே நம்பர் எவ்வளோ இருக்கு பாருங்க. 10,000 எங்கே, 600 எங்கே? ஜெபுலோன் நப்தலி ஆகின்ற இரு குலத்தாரும் தெபோரா பாராக்கோடு இணைந்து போராட வருகிறார்கள். 10,000 பேர் வராங்கன்னு நீதித்தலைவர்கள் 4:14 சொல்கிறது. அதே நீதித்தலைவர்கள் 7:3 வாசிப்போமே. இப்பொழுது மக்கள் கேட்குமாறு நீ கூற வேண்டியது, போருக்கு அஞ்சி நடுங்குகின்றவன் போய்விடட்டும், கிளையாது மலையை விட்டகலட்டும் என்றார். மக்களுள் 22,000 பேர் திரும்பிச் சென்றனர். 10,000 பேர் எஞ்சி இருந்தனர். 22,000 பேர் போர் வேண்டாம், பயமா இருக்குதுன்னு போறாங்க. 10,000 பேர் எஞ்சி இருக்கிறாங்க. கூட்டி பார்த்தோம்னாக்க 32,000 பேர். கிதியோனுடைய எக்கால ஒளியை கேட்டு ஆஷேர், நப்தலி, ஜெபுலோன், மனாசே இந்த கோத்திரங்களிலிருந்து போருக்காக புறப்பட்டு வந்த மக்கள் கூட்டம் 32,000. 22,000 பேர் வேணான்னு போயிட்டாங்க. 10,000 பேர் போதுன்னு நிற்கிறாங்க. அதையும் சாமி கழிக்க போறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 4:14, 7:3 ஒரு இடத்துல 10,000, இன்னொரு இடத்துல 32,000, இங்கே 600 தான். வரலாற்று வல்லுநர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த 10,000 32,000 கரெக்டா இல்லை 600 கரெக்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சில விவில வல்லுநர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்றது 600 என்பது ஒரு மிகைப்படுத்தப்படாத எண். அங்கே உயர்வு நவிர்ச்சி என்பது கிடையாது. எளிமையாக 600 பேர் வந்தாங்க. பிளெயின் ட்ரூத்து அதான் நம்ம அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது, நீதித்தலைவர்கள் 20ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிப்போமே. நீதித்தலைவர்கள் 20ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். எஞ்சியிருந்த 600 பேர் பாலை நிலம் நோக்கி திரும்பி ரிம்மோன் பாறைக்கு தப்பி ஓடி அங்கே 4 மாதங்கள் வாழ்ந்தனர். எஃப்ராயிம் பகுதியில் எஞ்சி இருந்தவங்க யார் பேர்? 600 பேர். இங்கே 600 பேர் வராங்களா, அங்கே 600 பேர் எஞ்சி இருக்கிறாங்களா?
அந்த 600 தான் வந்து ஆசிரியர் அடிக்கோடிட்டு சொல்கிறார். இந்த 600 என்பது இந்த 18ஆம் அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. 600 என்பது மிகைப்படுத்தப்படாத எண்ணாக நாம் கருதலாம். இது முதலாவது கருத்து. ரெண்டாவது வந்து எபிரேய மொழியில் ஜோரா எசுத்தா 2 நகரங்கள் இருக்குது இருந்து அப்படின்னாங்க. அதில் வந்து எபிரேய மொழியில் மின் ஜோரா என்று சொல்கிறார்கள். மின் ஜோரா அப்படின்னாக்க ஜோராவை சேர்ந்த என்றும் சொல்லலாம், சோராவில் இருந்தும் என்று சொல்லலாம். 2 வகையில் சொல்லலாம். சோராவை சேர்ந்த ஒரு 300 பேர், எசுத்தாலது ஒரு 300 பேர், 600 பேருப்பா. அல்லது ஜோராவிலிருந்து புறப்பட்டு போனார்கள் என்றும் சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது பார்ட்டிட்டிவ் ஜெனட்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த 2 நகரங்களிலிருந்து மட்டும் வந்தவர்கள் அதை பற்றி ஒரு செய்தி சொல்லுது. என்னன்னாக்க தான் குளத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி போருக்கு வரல, லாயுஸை கைப்பற்றல, லாயுஸில் குடியேற்றம் அடையல, அவர்கள் எல்லாம் காற்றோடு காற்றாய் போனார்கள் என்பதுதான் விவிலிய குறிப்பு. புறப்பட்டு வந்த 600 பேரினால் அந்த நகரம் கைப்பற்றப்பட்டது. அந்த நகரம் தான் மக்களுடைய வழிபாட்டு தலமாகவும் சமூக பொருளாதார வாழ்வியல் அடித்தளமாக மாறுகிறது என்பதை பின்னாளில் செய்திகள் குறிப்பிட்டு காட்டுகிறது. அது 2வது கருத்து. 3வது கருத்து 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமே. 18 1ஆம் வசனம். அந்நாளில் இஸ்ரவேலுக்கு அரசன் இல்லை. அந்நாளில் தான் குலத்தார் தாம் வாழ்வதற்கு என உரிமை பகுதியை தேடிக்கொண்டிருந்தனர். தான் குலத்தார் தாம் வாழ்வதற்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல வாசிப்போம். இப்ப 11 வாசிப்போமே. தான் குலத்தார் 600 பேர் போர்க்கோலம் தாங்கி சோராவிலிருந்தும் எசுத்தவோவிலிருந்தும் புறப்பட்டு சென்றனர். தான் குலத்தார் தாம் வாழ்வதற்கென என்று 18:1 குலம் என்ற வார்த்தை இருக்கிறது. 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் தான் குலத்தார்னு. ஆனால் எபிரேய மொழியில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள் வேறுபாடு. 18:1 வந்து ட்ரைப் என்று என்று பொருள்படுகிற ஜெவாத் என்கிற வார்த்தையை ஆசை பயன்படுத்துகிறார். அதையும் தமிழில் வந்து குலம் தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதேமாதிரி 11ஆம் வசனத்தில் தான் குலத்தார் குலம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் ஜெவாத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படலை. அங்கே வந்து மிஸ்பஹா குடும்பங்களைச் சேர்ந்த குழுமங்கள், அதை வந்து கோத்திரம்னு சொல்லலாம், அந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது 2 கோத்திரங்களிலிருந்து 600 பேர் வந்தாங்க. அது ஒன்றும் மிகைப்படுத்தப்படாத ஒரு செய்தி, அழகானது. அது நம்ம அதிகம் பேச தேவையில்லை. பட் அந்த வரலாற்று தகவலை நம்ம குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுறோம். அப்போ அடிப்படையில் வந்து 18ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர்கள் வாருங்கள் அவர்களுக்கு எதிராக புறப்படுவோம், ஏனெனில் நாங்கள் ஒரு நாட்டை கண்டோம், அது மிகவும் செழிப்பானது. நீங்கள் எதுவும் செய்ய போவதில்லையா? அங்கு செல்லவும் அந்நாட்டில் நுழைந்து அதை உரிமையாக்கி கொள்ளவும் தயங்க வேண்டாம். அப்படி மேலே போங்க. 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஐவரும் பயணத்தை தொடர்ந்து எலாயிசை வந்தடைந்த பொழுது அங்கிருந்த மக்கள் அச்சமின்றி சீதோனியர் நெறிமுறைக்கு ஏற்ப அமைதியாக கவலையற்றவர்களாக வாழ்வதை கண்டனர். நாடு எதிலும் குறைவற்றதாகவும் செழிப்புடையதாகவும் இருந்தது. அம்மக்கள் சீதோனிடமிருந்து தூரத்தில் இருந்ததால் அவர்களுடன் எவ்வித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை. இப்போ இந்த 2 வசனத்துமே பார்த்தோம்னாக்க முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் 18:1-10 நாட்டை பற்றிய வர்ணனையில் செழிப்பு, வளமை, அச்சுறுத்தல் இல்லை, பயம் இல்லை, கவலை இல்லை, அதே போல் எதிரிகளுடைய தொல்லை இல்லை. சீதோனின் நெறிமுறைக்கேற்ப அவர்கள் கவலையற்றி வாழ்ந்தார்கள். ஒரு அழகான நாடு, அது வாங்க பயப்படாதீங்க, வந்து எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி உளவாளிகள் வந்து சொல்கிறாங்க. வேவு பார்க்க போனவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போவும் வந்தவங்க யார்? 600 பேர் தான். அதான் வந்து இந்த முதல் 3 வசனங்களில் நாம் காண்கின்ற அழகான 3 செய்திகள். இன்விடேஷன் இஸ் ஓப்பன். அதுக்கு வந்தவங்க 600 பேர் தான். சரி, இந்த 600 பேர் எப்படி அந்த நாட்டை அடைந்தார்கள், எப்படி மீட்டு கொண்டார்கள், இந்த நாட்டில் குடியேற்றப்படைந்தார்கள் என்பதை அடுத்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். 18, 12, 13 வசனங்கள். அவர்கள் யூதா நாட்டு கிரியத்து யாரிமில் பாளையம் இறங்கினர். எனவே அவ்விடத்தை மகனே தான் என்று இந்நாள் வரை அழைக்கப்படுகின்றனர். இப்போ இந்த கிரியாத் யாரீம் என்பது மிக முக்கியமான பகுதி. வரலாற்று நூட்களில் வாக்களிக்கப்பட்ட நாட்டுடைய பகுதியை சார்ந்த ஒரு அழகான நகரம் கிரியாத் யாரீம். அங்கே வந்து பாளையம் இறங்குறாங்க, கேம்ப் அடிக்கிறாங்க. அங்கே வந்து கேம்ப் அடிக்கிறாங்க. எபிரேய மொழியில் மகனே என்ற வார்த்தைக்கு கேம்ப் என்று பொருள், முகாம் என்று பொருள். அப்போ வந்து மகனே தான் என்பது கேம்ப் ஆஃப் தான் என்கின்ற ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார்கள். தமிழில் வந்து அப்படியே போட்டிருக்கிறாங்க, மகனே தான் என்று சொல்கிறார்கள். இந்த பேர் எப்படி வந்துச்சு என்பதற்கான ஒரு விளக்கமாக பாளையம் இறங்கியதனால் மகனே தான் என்று அந்த ஆசிரியர் வந்து ஒரு எட்டியாலஜிக்கல் பேர்காரண வரலாற்றை இதில் குறிப்பிட்டு சொல்கிறார். அங்கிருந்து புறப்பட்டு மேற்கே புறப்பட்டு எப்ராயிம் மலைநாட்டுக்கு சென்று மீகாவின் வீட்டை நெருங்கினார்கள்.
இப்போ இந்த 600 பேர் போர்க்கோலம் பூண்டு மகனேதாயனுக்கு வந்து கிரியாத்தேரமுக்கு மேற்க கடந்து மீகா வீட்டுக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் எபிசோடுக்குள்ளே நம்ம போகிறோம். லாயிசு நாட்டை வேவு பார்க்க சென்றிருந்த ஐவரும் உடன் வந்த பிறரிடம் கூறியது, இவ்வீடுகளில் ஏபோது, தெராபீம், செதுக்கிய உருவம், வார்ப்பு சிலை ஆகியவை உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? அடுத்து வாசிங்களேன். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதை பற்றி சிந்தியுங்கள் என்றனர். 14 வசனம் கொஞ்சம் பெரிய வசனம், ஆனால் அழகான செய்தி. அது வந்து சஜஷன் கொடுக்குறாங்க. பா இங்கே பாரு, யாரை கொல்லுன்னு பார்த்தியோ அதை இங்கே இருக்கிறாங்க, பார்த்துக்க நீ பார்த்துக்க, நான் போகிறேன் அப்படின்னு போகிறாங்க. இப்போ யார் தேடி வந்தியோ அவங்கள இது பண்ணி விட்டு இவங்க ஒதுக்கிறாங்க. இவங்க வந்து இதை செய்யி இப்படி செய்ய அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, காமிச்சு விட்டு அவங்க எழுதுக்குவாங்க. அவங்களுடைய நல்லெண்ணமோ அது கெட்டெண்ணமோ நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அதான் அந்த பகுதி சொல்லுது. லாயிஸ் நகரை வேவு பார்க்க சேர்ந்தவர்கள் இந்த வீடுகளில் எஃபோது, தெராஃபிமு, உருவம், வார்ப்பு சிலை, இது 4 இருக்குது. இதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் சொல்கிறேன். இப்போ வந்து எப்போதுன்னு சொன்ன அப்படின்னோம்னாக்க குருத்துவ உடை வந்து எப்போது நார்பட்டினாலான மேலாடையை குருவானவர் அணிந்து பலிப்பீடம் செல்வார். அது யூதயா மற்றும் 12 கோத்திரங்களில் இருக்கிற வழிபாட்டு தலங்களிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு வழிபாட்டு முறை. நார்பட்டினால் அடங்கிய ஒரு அழகான மேலாடை, அதில் விலையுயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டு 12 கோத்திரங்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டு தலைமை குருவோ அல்லது வழிபாட்டு குருவோ பலிப்பீடத்தில் பணிபுரிவார். இது யாவே இறைவனுக்கான வழிபாட்டு முறை. இந்த இடத்துல யாவே இறைவன் இல்லை, யாவே இறைவனுடைய வழிபாட்டு தலம் கிடையாது, பீடம் கிடையாது. ஆனாலும் அதே போன்ற ஒரு உடையை உடுத்தி எப்போது இருக்குது. அதில் வந்து அந்த எப்போதுக்குள்ளே 2 பாக்கெட் இருக்கும். அதில் வந்து யூரிம் தும்மிம் என்கின்ற அந்த கற்கள் இருக்கும். அதை உருட்டி போடும்போது என்னுடைய திருவுள்ளம் எஸ், நோ ஆர் நியூட்ரல் என்கின்ற ஆம், இல்லை அல்லது பிறகு பார்க்கலாம் என்கின்ற 3 விடையும் இருக்கும். அதை வைத்து இஸ்ராயல் குருக்கள் இறை திருவுளத்தை அறிந்து மக்களுக்கு வழிநடத்தினார்கள். அதே போன்ற ஒரு உடையையும் அதே போன்ற ஒரு நடைமுறையையும் இந்த இடத்துல பார்க்குறோம். தான் குலத்தார் வேவு பார்க்க வந்த இடத்திலே, மீகாவின் இடத்திலே அது இருக்கிறது. இரண்டாவது வந்து தெராஃபிம் என்று சொல்வார்கள். தெராஃபிம் அது எபிரேய மொழியிலும் தெராஃபிம் மேஸ்குலின் ப்ளூரல். தெராஃபிம் என்பது நம்ம சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்க ஒரு முகமூடியை போன்ற ஒரு உலோக வட்டம், கேடயம். அந்த உலோக கேடயம் என்னுடைய முகத்தை கொண்டிருந்ததாக இருக்கிறது. பாகால், அஷேரா அல்லது மார்துக்கு, தாகோன்னு என்கின்ற பல்வேறு கடவுளுடைய உருவங்களை கொண்டதாக இருக்கும். அது ஒரு குச்சியில் வச்சு நம்ம மூஞ்சி முன்னாடி வைக்கலாம். கடவுளுடைய முகத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். பல இல்லங்களிலும் பலிப்பீட வழிபாட்டு தலங்களிலும் இந்த தெராஃபிமை வைத்திருப்பார்கள். தெரகோட்டா என்றெல்லாம் இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் வருகிறது. அந்த தெராஃபிமை வந்து சாமுவேல் புத்தகத்தில் தாவீதை தேடி வருவார்கள். தாவீதை தேடி எதிரிகள் வருவார்கள் கொள்வதற்கு. அப்போ தாவீதினுடைய மனைவி ஒரு தெராஃபிமை தாவீதின் முகத்திலே வைத்து போர்வினால் மறைத்து கொள்வார். வருகிறவர்கள் இது தாவீது அல்ல வேறு யாரோ என்று சொல்லி அவரை கடந்து போவார்கள். அங்கேயே அந்த தெராஃபிம் என்கின்ற வார்த்தையை, எபிரேய வார்த்தையை ஆசிரியர் பயன்படுத்துகிறார். அது வந்து ஒரு மாஸ்கை போல அல்லது வந்து கடவுளுடைய முகத்தை வடிவமைக்கப்பட்ட ஒரு பொருளாக கருதப்படுகிறது தெராஃபிம். மூன்றாவதாக வார்ப்பு சிலை. அந்த காலத்தில் வந்து செம்பு இருந்தது, பித்தளை இருந்தது, வெண்கலம் இருந்தது. இவைகளை வார்த்து, பொன்னை வார்த்து, வெள்ளியை வார்த்து சிலைகளை செய்தார்கள். உதாரணத்திற்கு 32ஆம் அதிகாரம் விடுதலை பயண நூலில் நம்ம பார்க்குறோம், ஆரோன் பொற்கன்று குட்டியை வார்த்து சிலையை செய்து கொடுக்குறாங்க. அதே மேலே வந்து இன்னொரு வார்த்தை இருக்குது, செதுக்கு சிலை. செதுக்கு சிலை என்பது கல்லால் இருக்கலாம், மரத்தினால் இருக்கலாம், அல்லது இன்ன பிற பொருட்களால் ஆனதாக இருக்கலாம். கல்லால் செதுக்கி ஒரு சிலை செய்கிறாங்க. ஃபிகுரின்ஸ் அப்படிம்பாங்க. சின்ன சின்ன சிலைகளை செய்வாங்க. அதை ஜோப்பில் வச்சுக்கோங்க, வீட்டில் வச்சுக்கோங்க. அந்த யாக்கோபு தன்னுடைய மனைவி அப்பாவின் வீட்டிலேருந்து வரும்போது சின்ன சிலையை எடுத்து உட்கார இடத்துக்கு அடியில் வச்சுக்கிட்டு அவங்க உட்காந்துக்கிற காட்சி கூட நம்ம வாசிக்கிறோம், பார்த்தோம், தொடக்கநூலில் பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி செதுக்கு சிலைகள் மரத்தினால், கல்லினால் அல்லது பளிங்கு கற்களினால் அல்லது இன்ன பிற பொருட்களினால் செதுக்கு சிலைகள். இப்போ செதுக்கு சிலைகள், வார்ப்பு சிலைகள், வார்ப்பு உருவங்கள், அப்புறமேட்டு தெராஃபிம் அண்டு எப்போது, இவைகளெல்லாம் இங்கே இருக்குதுப்பா பார்த்துக்க அப்படிங்கிறார். இது எல்லாமே வழிபாட்டுக்குரிய இறை அருளை பெற்றுத்தருகிற சாதனங்கள். அதை வந்து உளவாளிகள் இங்கே இருக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது, என்ன ஆகுன்றது ஆசிரியர் உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி, ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி நம்ம கடந்து போக செய்கிறாரு. அவர்கள் மீகாவின் வீட்டில் லேவியரான இளைஞர் இருந்த இடம் நோக்கி திரும்பி வந்து அவரிடம் நலம் விசாரித்தனர்.
போர்க்கோலம் போர்க்கோலம் தாங்கிய 600 தான் வீரர்களும் நுழைவாயிலின் முன் நின்றனர். இப்போ வந்து வீட்டுக்குள்ள எப்போது இருக்குது, தெராஃபிம் இருக்குது, செதுக்கு சிலை இருக்குது, வார்ப்பு உருவம் இருக்குது, எடுக்க போகிறாங்க. அதை பாதுகாக்கக்கூடிய, அதுக்கு பணிவுடைய சொல்லக்கூடிய தலைவனால் பணிக்கு அமர்த்தப்பட்ட லேவியனான இளைஞன் இருக்கிறான். அவனை பார்த்து நலம் சிக்கிறான்ப்பா, நல்லா இருக்கிறியாப்பா அப்படிமா. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன் உள்ளே வந்தாலும் கேட்க முடியாது. 600 பேர் கத்தியும் கப்படமாக வெளியே நிற்கிறாங்க. அவனை பார்த்து நலம் விசாரிக்கிறாங்க. அந்த என்ன பேசுவான், என்ன பேச முடியும், அவனால் என்ன பேச முடியும்? வாயை திறந்தானா கழுத்திலே வெட்டுவாங்க இல்லைங்களா? அவன் வந்து நல்லா விசாரிக்கும். பைபிள் வந்து ஒரு அழகான ஒரு நையாண்டியை வைக்கிறது. என்னப்பா சௌக்கியமா அப்படிமா, வெளியே பார்த்துட்டு சார் சௌக்கியம் சார் அப்படின்பா இல்லைங்களா? ஏன்னா வெளியே 600 பேர் கத்தி கப்படோட நிற்கிறாங்க. அவன் முன்னாடி ஏதாவது பேச முடியுமா? பேச முடியாது. அதுதான் நலம் விசாரித்தார்கள். ஒன்று வந்து அவனுடைய தயவை பற்றி இதெல்லாம் எந்த எதிர்ப்பு இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறக்காக இருக்கலாம், அல்லது வந்து நக்கலாக கூட இருக்கலாம். ரெண்டையும் ஆசிரியர் இளைமுறைக்காரையே அந்த இடத்துல நமக்கு சொல்கிறாரு. நம்ம அதை கடந்து போகிறோம். அடுத்து வந்து போர்க்கோளம் தாங்கிய 600 வீரர்கள் நுழைவாயில் முன்பாக நின்று கொண்டார்கள். அடுத்து 17 வசனத்தை வாசிப்போமே. நாட்டை வேவு பார்க்க வந்திருந்த ஐவரும் உள்ளே சென்று செதுக்கிய உருவம், ஏப்போது, தெராபிம், வார்ப்பு சிலை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டனர். குருவும் போர்க்கோலம் தாங்கிய 600 வீரர்களும் நுழைவாயிலின் முன் நின்று கொண்டிருந்தனர். மீகாவின் வீட்டுக்குள் சென்ற ஐவரும் செதுக்கிய உருவம், ஏப்போது, தெராபிம், வார்ப்பு சிலை ஆகியவற்றை எடுத்த பொழுது குரு அவரிடம், நீங்கள் செய்வது என்ன என்று கேட்டார். அப்போ வந்து ரொம்ப இது குரு வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து உள்ளே இருக்கிறாரு. அந்த அத்தனை வழிபாட்டு பொருட்களுடைய காரணக்கர்த்தா பயன்படுத்துகிறவர் அவர் தான். அவர் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றது. இப்போ நம்ம ஊரில் வந்து வயக்காட்டில் துணி துவைச்சிட்டு இருப்போம். என்ன துணி துவைக்கிறீங்களா? பார்த்தா தெரியுது இல்லை, அப்புறம் என்ன துணி துவைக்கிறேன்னு கேட்குற அப்படின்னு அதான் நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து நீங்கள் எல்லாம் என்ன நடக்குது, 600 பேர் வெளியே நிற்கிறோம், 5 பேர் உள்ளே வரான், கொள்ளடிக்க போகிறான், இவர் ரொம்ப ரொம்ப பவ்யமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க சொல்லி கேட்குறாரு. அது வந்து அவருடைய இயல்புத்தன்மைக்கு அது வந்து என்ன, ஏன் அப்படி செய்கிறீங்கன்னு கேட்க முடியாது, அவரால் கேட்க முடியாது. அதனால் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறது வந்து 19ஆம் வசனம் ரொம்ப அருமையான வசனம், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. கையூட்டு அல்லது லஞ்சம் ஒரு கமிஷன் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, பெட்ஸா என்ற ஒரு வார்த்தை இருக்குது. கோபப்பட்டு தான் சாதிக்க முடியும்னா கோபப்பட்டு தான் ஆகணும். அதுதான் வந்து ஒரு இறைவாக்குக்குரிய ஒரு பண்பு.